இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. 2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப், இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். தமிழ்நாட்டிற்கு எப்படி அம்மா இந்த தேனி மாவட்டத்தை ஒரு தத்தெடுத்திருந்தாரோ அது போல இன்றைக்கு அம்மா அவர்கள் இடத்துல மோடி தான் எங்களுக்கு இருக்கிறார். மோடி அவர்கள் தமிழ்நாட்டையே அம்மா அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாடே அவருக்கு வேண்டியிருந்தாலும் நம்ம தேனி மாவட்டம் என்பது அவர்களுக்கு ஒரு சிறப்பான ஈடுபாடோடு அம்மா அவர்களுக்கு இருந்தது தெரியும். அது போல தமிழ்நாட்டையே மோடி அவர்கள் தத்தெடுத்து தமிழ்நாட்டுக்கு தேவையான அனைத்தையும் பெற்று தந்து மீண்டும் தமிழ்நாடு இந்தியாவிலேயே முதல் மாநிலமாகுவதற்கு நாங்கள் அனைவரும் ஒத்துழைப்போம். அதற்காகத்தான் நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி வரணும். நான் சொல்லிட்டேன், நான் பதவிக்கு வரணும், நான் தேர்தலே போட்டியிடலன்னு சொல்லிட்டேன். எனக்கு என்னை சேர்ந்தவர்கள், எனக்காக 8 ஆண்டுகள் என்னோடு போராடியவர்கள், பதவியில் இருந்தவர்கள், என்னை சேர்ந்தவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக வேண்டும் என்பதுதான் எனது ஆசை. அவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் அவர்களில் யாராவது 2-3 பேரை அமைச்சராக பார்க்க வேண்டும் என்பது ஆசை. எங்க புரட்சி தலைவர் படத்தை போட்டுட்டு அவர் ஓட்டு கேட்கிறாரு. எங்க கட்சி ஆட்சியை அவர் ஊழல் ஆட்சிக்கிறாரு. என்னங்க புரட்சி தலைவர் படத்தை போட்டுட்டு இருக்காரு, புரட்சி தலைவருடைய கட்சியின் ஆட்சியை ஊழல் ஆட்சிக்கிறது. என்ன சினிமாவில் டபுள் ரோல் பண்ற மாதிரி டைலாக் எழுதிட்டு என்ன பேசுறாரு அவரு? அண்ணாவை மறந்து விட்டார்கள் அண்ணா திமுக. ஏங்க அண்ணா புரட்சி தலைவருடைய அண்ணாவுடைய இதயக்கடி புரட்சி தலைவர் ஆரம்பிச்ச இயக்கங்க. இன்னைக்கு இந்த ஆண்டிப்பட்டி பக்கம் போக இன்னும் அந்த புரட்சி தலைவருடைய நினைவு எல்லா இடத்துலயும் இருக்கும். அவருடைய தொண்டர்கள் நாங்க. இன்னும் சொல்ல போனா நாங்கெல்லாம் பிறகு அண்ணாவை பார்த்தது இல்லை. அண்ணா மகன் தப்ப எனக்கு என்ன 2 வயசா இருந்திருக்கோம். 65ல் புரட்சி தலைவரை சொல்லி பார்த்தவர்கள், அம்மாவால் ஆளாக்கப்பட்டவர்கள். எப்படி அண்ணாவை மறப்போம்? எங்கள் வழிகாட்டிகளை யாரும் மறப்பாங்களா? சும்மா அவர் டைலாக் எல்லாம் பேசிட்டு இருக்காரு. அவர் கட்சி ஆட்சிக்கு கொண்டு வந்து ஆசைப்பட்டா அதை செய்ய சொல்லுங்க. தேவையில்லாம எங்கள்கிட்ட வந்து வரத்து சொல்றீங்க. அப்புறம் நாங்கெல்லாம் வெகுட்டு இருந்தோம்னா தப்பா போயிடும். ஊழலை ஒழிப்போங்கிறீங்களே. நீங்க உங்க படத்தை பிளாக் டிக்கெட்டை வச்சு தானே அந்த ஊழலே உங்களால ஒழிக்க முடியல. 100 ரூபா 150 ரூபா டிக்கெட் 1000 2000 ரூபாய்க்கு விற்கிறானா, அதை கூட உங்களால ஒழிக்க முடியல. நீங்க என்ன நாட்டு ஊழல் இருக்கு? முதல்ல வெளியில வாங்க சார். வீட்டுக்குள்ளார உட்காந்துட்டு ஊழலை ஒழிப்போம், எங்க கொள்கை எதிரி, உடலங்காதிரின்னு பேசிட்டு இருக்காரு. அண்ணா அவருக்கு பிடிக்கலன்னா திமுக பேசு. தேவையில்லாம அண்ணாவெல்லாம் எங்க மறந்துட்டு வந்துடுறாங்க. நாங்க எப்படி மறப்பாங்க அண்ணா? அண்ணாவை தமிழ்நாடு மறக்குமா? எது புதுசா வந்துட்டு அண்ணாவை பத்தி பேசிட்டு இருக்கு. சிரிப்பா இருக்கீங்க. ஏதோ நடிகர் அவருக்கு பாப்புலாரிட்டி இருக்கிறதா எதாவது செய்வாங்க. நீங்க வாங்கல தேர்தலுக்கு போட்டி போடுங்க. நீங்க ஆட்சி அமைச்சு பாருங்க. அவங்க